பவானி அக்கா வீட்லருந்து கிளம்பும்போதே மணி 8:30 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நம்ம பெரம்பூர் வந்து போனோம். ஒரு 2 1/2 ஹார்ஸ் டிராவலு. இந்த டிராவல்லாம் தாண்டி கண்டிப்பா அங்க போணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சித்ராக்காக நான் போணும் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தேன். நைட்டு சித்ராவ பார்க்க போகும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா, 10:45 வந்து இருக்கும். எனக்காக சித்ரா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். போன வருஷம் சப்ஸ்கிரைபரா அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படிதான் சித்ரா வந்து என்ன கூப்பிட்டுருந்துச்சு. போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு சித்ரா வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த வருஷம்லாம் அக்கா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு உரிமையா கூப்பிடுற அளவுக்கு சித்ரா என் கூட இப்போ ரொம்ப க்ளோஸ் வந்து ஆயாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சித்ராவை பார்த்தப்போ. சித்ராவோட அம்மாவுமே ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுமே போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு பார்த்திருந்தேன். மறுபடியும் இப்பதான் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. காலையில இருந்து விரதம் இன்னும் முடிக்காம நம்ம வருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா அக்கா உங்க கையால கொஞ்சமா ஏதாவது கொடுங்க நான் விரதம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சக்கரை பொங்கலோட சித்ரா வந்து விரதத்தை முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சித்ரா உன்னோட வீட்டுக்கு வந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை, உனக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரும்போது நைட்டு 12